Welcome Electronics Training in Tamil Electronics Training in Tamil சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையோட நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ உங்களுக்கு டே பை டே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரியே நீங்களும் இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி அவங்களே ஓனாக அசெம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சஸ் தேவை. நான் ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேசிஸ் கேபினெட், அந்த கேபினெட் தகுந்த மாதிரி எப்படி நம்ம சர்க்யூட்டை டிசைன் பண்ணலான்னு கொடுத்துருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட் பேனல், அந்த ஃப்ரண்ட் பேனலில் வரக்கூடிய கண்ட்ரோல் அதனுடைய யூசேஜ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி அந்த கேபினுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு ஃபேன் இருக்கும், கூலிங் ஃபேன் இருக்கும். ப்ளஸ் அவுட்புட் ஸ்பீக்கரோடைய அவுட்புட் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு, சென்டர் சப் அதனுடைய அவுட்புட் சாக்கெட்ஸ்லாம் இப்படி ஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு மாடல் காமிச்சிருக்கேன். உள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசெம்பிள் பண்ணால் முதல்ல பட்ஜெட் டிசைன் பண்ணிக்கோங்க. டிசைன் பண்ணிட்டு பண்ணலாம். அதில் குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க படத்தில் லாஸ்ட் கிளாஸில் இதுதான் முடிச்சிருந்தேன். என்ன முடிச்சிருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு பொரலாஜிக் போர்டு இருக்குது. நீங்கள் பொரலாஜிக் போர்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டீகோடர் யூஸ் பண்ணாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இந்த டீகோடர் அப்படிங்கும்போது ஒரு ஜி ஸ்டார் கம்பெனியுடைய டீகோடர் நல்ல குவாலிட்டி இருக்குது, பக்காவாக இருக்குது. நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதில் 3 டிஜிட்டல் இன்புட் இருக்குது, ஒரு அனலாக் இன்புட் இருக்குது. அந்த அனலாக் இன்புட்லேயே 3 அனலாக் இன்புட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஸ்டீரியோ இன்புட்டு, ப்ளஸ் வந்து ஒரு ப்ளூடூத் இன்புட்டு, ஒன்று உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் மூலிமா ஒரு இன்புட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூனிட் வித் ப்ளஸ் ஃப்ரீ காம்பனன்ட்ஸோடு உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு கிளாஸ் டி போர்டு 400 வாட்ஸ் பவர், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு, ஈச் சேனல் வந்து 50 வாட்ஸு, சென்டர் சப் வந்து 100 வாட்ஸ் ஈச் இருக்குது. இதில் சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு வித் கெய்னரோடு இருக்குது. என்னோட எக்ஸ்ட்ரா கெய்னர் எதுவும் தேவையில்லை. ஓகே, இந்த போர்டு வந்து 12 வோல்ட் டிசியிலிருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் ஒர்க் பண்ணோம். இதோடைய ஆம்பியர் 10 ஆம்பியர் மினிமம் தேவைப்படும் உங்களுக்கு. வோல்ட் ஆம்பியர் அதிகமாக இருந்தால் இந்த சப்பில் வரக்கூடிய பஞ்ச் வந்து நல்ல குவாலிட்டி அமையும். ஸோ இந்த போர்டு இருக்குது, இந்த போர்டு இருக்குது பவர் ஆம்பிளிஃபையர், இது பெரிய ஆம்பிளிஃபையர்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து தான் சிக்னல் வருது. இந்த வரக்கூடிய சிக்னல் என்ன பண்ணுது, உங்களுக்கு 6 கண்ட்ரோல் மூலிமா அவுட்புட் வரும். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் பாருங்கள், இந்த மாதிரி 6 கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் ரைட்டு சென்டர் சப் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி 6 கண்ட்ரோல் இருக்குது. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணோம், இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலாகவும், சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சென்டர் அண்டு சப்பு மானோ இது ஒர்க் பண்ண தேவையான 12 வோல்ட் ஒரு பக் கன்வெர்ட்டர்லேருந்து கொடுத்துட்றோம். ஓகே, ஒரு பவர் ஆஃப் இதுதான் வந்து ஜி ஸ்டார்னுடைய GS008 அப்படிங்கிற யூனிட். இந்த யூனிட் பற்றி சொல்லியிருந்தேன். இதை பற்றி 1 செகண்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு பைப்பர் கோஆப்டிக்கல் கேபிள் இருக்குது. 3 கார்டு 1.5 மீட்டர்ஸ் 2 இருக்குது. கூடவே ஒரு HDMI கேபிள் 1.5 மீட்டர்ஸ் இருக்கும். 2.0 ப்ளஸ் ஒரு நல்ல குட் அடாப்டர். பாருங்கள், இதுதான் இந்த டீகோடர், மினி டீகோடர். இதெல்லாம் சேர்ந்து கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு 2750 ரூபா வரும். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான், ஸ்டாக் தீர்ந்துருச்சுன்னா கிடைக்காது. ஓகேவா? இப்போது இந்த ஜி ஸ்டாரில் தான் இன்புட் பாயிண்ட்டு, இது வந்து அவுட்புட் இருக்குது, அனலாக் அவுட்புட். இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து டிஜிட்டல் இன்புட். இந்த 1 2 3 டிஜிட்டல் இன்புட். இந்த நடு சென்டரில் ஆக்சிலரி 3 இன்புட் இருக்கு இல்லையா, அது வந்து அனலாக் இன்புட், ஸ்டீரியோ இன்புட், 2 சேனல் இன்புட். பட் இதில் 6 சேனல் அவுட்புட் வரும், பொரலாஜிக் 2ஆக வரும். ஓகே, இந்த டிஜிட்டல் இன்புட் இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டல் இன்புட்டில் எனக்கு கொடுக்குற சிக்னலை பொறுத்து ஏஆர்சி ஆகட்டும், கோஆக்சியல் ஆகட்டும், ஆப்டிக்கல் ஆகட்டும், எது கொடுத்தாலும் சரி அது டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சரவுண்டாக இதில் வெளியே வரும். பவர் ஆன் சுவிட்சு, ஒரு டிசி இன்புட் பாயிண்ட் சாக்கெட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ இதன் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு விருப்பமான பாட்டை கேட்க முடியும்.
ஸோ இந்த யூனிட் இந்த அசசரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே 2750 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆஃபரை மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே வாங்கி அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 5.1 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீகோடர் தேவை. அட்லீஸ்ட் இல்லைன்னா புரலாஜிக் போர்டாக தேவை. புரலாஜிக் போர்டில் அவ்வளோ குவாலிட்டி இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். டீகோடரில் தான் டிஜிட்டல் அவுட்புட்டை எடுக்க முடியும். புரலாஜிக் 2 வாங்கினீங்கன்னா அதில் வெறும் 2 சேனல் மட்டும்தான் எடுக்க முடியும். பட் இந்த டிஜிட்டல் இன்புட் இருக்கு இல்லையா, ஏஆர்சி ஆகட்டும், கோஆக்சல், ஆப்டிக்கல், இதில் வந்து 5.1 குவாலிட்டியாக இருக்கும். நவடேஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒரு மூவி ஃபுல்லாகவே உங்களுக்கு 5.1 டிஜிட்டலில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வேணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆம்பிளிஃபையர் வேணும். பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி ஒரு குறைஞ்ச லெவலில் லோ பட்ஜெட்டில் நம்ம வீட்டுக்கு ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணலாம். அதுவும் 400 வாட்ஸ் பவரில் நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் இருக்குது. என்ன ஸ்டேட்டஸ், நீ கொடுக்கக்கூடிய சிக்னல் டிஜிட்டலாக அனலாகா அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். ஓகே, டிசி பவர் இன்புட் கொடுக்குறோம். இது அவுட்புட் சோர்ஸ் வெளியே எடுக்கிறோம். இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட்டுக்கு இன்புட் சாக்கெட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் ஆல்சோ எல்லாமே இருக்குது. பட் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்ட்ரோல் போர்டு வேணும். ஓகே, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு. இந்த போர்டு தான் அந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. வெரி லோ பட்ஜெட்டில் 2750 ரூபாயில். ஓகேவா? சரி, இதுதான் அந்த கிட்டனுடைய பேக். இதெல்லாம் இருக்கும். தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். தனியாக வாங்குறதோட அசம்பிள்டாக வாங்குறது சம்வாட் குட். ஓகேவா? சரி, இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர். இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர் இருக்குள்ளே கிளாஸ் டி போர்டு, 400 வாட்ஸ் பவர். எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுங்க, இல்லைன்னா குவாலிட்டி இருக்காது சில நேரங்களில். இப்போது 12 to 24 அவுட்டில் ஒர்க் பண்ணோம். பாருங்களேன், இது தாங்க சர்க்யூட்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதான் சர்க்யூட் இருக்குது. இதுதான் போர்டு, இது பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ டீகோடர் இதுக்கு இடையில தான் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படின்னு கேட்டால் 6 கண்ட்ரோல் வந்துச்சு. அதை மினிமைஸ் பண்ணி 2 ஸ்டீரியோ 2 மானோ, அதுக்கப்புறம் பிடி போர்டு. அந்த பிடி போர்டை பற்றி தான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இதுதான் இந்த பிடி போர்டு. அப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டில் வர இன்புட்டை இந்த பிடி போர்டு கொடுக்குறோம். அதுவும் என்ன பிடி வேணும் அப்படின்னு கேட்டால் இதே ஜிஸ்டார் கம்பெனியினுடைய பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்குது. சூப்பரான கண்ட்ரோலோட போர்டு விலை 200 ரூபா வரும். LM324 ஐடி யூஸ் பண்ணியிருக்கு. சிக்னல் இன், சிக்னல் அவுட், பவர் சப்ளை 12 வோல்ட் டிசி, சிங்கிள் பவர் சப்ளை. இந்த யூனிட் ஃபுல்லாகவே சிங்கிள் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் எந்த விதமான கன்ஃபியூஸ் கிடையாது. டூயல் பவர் சப்ளை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே வராது. கிறிஸ்டல் கிளியரான ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பமுள்ள கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். ஆர்வம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு கிடைக்கும். யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எல்லாருமே ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம். ஸோ உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கலைங்கிற பிரச்சனை இல்லை. எல்லாமே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு 5.1 2.1 இல்லை ஸ்டீடியோ எது வந்தாலும் அசம்பிள் பண்ணுங்கிற எல்லா ப்ராடக்ட் பொருளும் எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதன் மூலிமா என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வெரி ரூரல் பிளேஸில், இன்டீரியர், ஒரு கிராமத்தில் இருக்கிற, ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட இந்த எலக்ட்ரானிக்ஸினுடைய லேட்டஸ்ட் என்னென்னலாம் வந்திருக்கு, என்னெல்லாம் அசம்பிள் பண்ணலாம் செய்யலாங்கிறத பற்றிய டேட்டாஸை நீங்கள் பெற முடியும். ஓகேவா? இப்போது பிடி போர்டு நான் கனெக்ஷன் கொடுத்தா எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இதில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்த போர்டு வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். இந்த போர்டு தான் வாங்கணும் அப்படி இல்லை, எந்த போர்டு வேணால் வாங்கலாம். இந்த கிளாஸ் டி போர்டில் உங்கள் என்ன பட்ஜெட் சூட்டபிளாக இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டீகோடர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கிதோ எது விருப்பமோ அதை செய்யுங்க. பட்டு இந்த சர்க்யூட் டயக்ராம் இது காமன் ஃபார் ஆல். ஓகே, சரி. இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாமா? இந்த ஒயரிங்கில் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா?
இதுதான் டோட்டல் சர்க்யூட். இதை தான் நம்ம கேபினெட்டுக்குள்ளே நம்ம அமைக்க போகிறோம். இது வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 12 வோல்ட் 20 ஆம்பியர். ஸோ அந்த 12 வோல்ட் 24 வோல்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ரேட்டில் கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். இதான் மதர் போர்டு. 6 ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்கேன், ஒரு சப்பு. இதுதான் வந்து 6 கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், இதுதான் டீகோடர். இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் அம்ஜி எரிஞ்சிட்ருக்கு, இதில் ப்ளூ கலர் எல்இடி எரிஞ்சிட்ருக்கு. அதனால் இது கொடுக்குற இன்புட் அப்படிங்கிறது ஒரு ப்ளூடூத் மூலிமா கனெக்டிவிட்டி ஆகிருக்கு. ப்ளூடூத் மூலிமா இப்போது ஒரு பாடல் வந்து சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது இல்லையா? இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட். பாருங்கள், ஃப்ரண்ட் ரைட் கூட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் ரைட், லெஃப்ட்டு, இது ரைட். இதை குறைச்சிட்றேன், ஏன்னா 6 சேனல் வருதுன்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட். அடுத்து சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு. ஓகே, இது சென்டர். சப்பு, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ எல்லாத்தையும் குறைச்சிட்றேன். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் மட்டும் கூட்டுறேன். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பின் ட்ராப் சைலண்ட் பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். இப்போது பேஸ் ட்ரிபிள் போர்டு மட்டும் நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம், எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் 1 செகண்ட் ப்ளே பண்ணுறேன். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ இப்போ ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ண, அடுத்து நான் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பேஸ் குறைச்சிட்றேன், ட்ரிபிள் குறைச்சிட்டேன், பேஸை குறைச்சிட்டேன். பேஸ் மட்டும் ரைஸ் பண்ணுறேன். இப்போ ட்ரிபிள், இப்போ 2 சேனல் மட்டும் இதெல்லாம் குறைச்சி வால்யூம் குறைச்சிட்டேன். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் லைட்டில் மட்டும் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க. 1 செகண்ட். ஸோ பின் ட்ராப் சைலண்ட். இது வந்து சரவுண்டு, அது ஆஸ் யூஸ்வலாக சரவுண்டு. ஸோ இதுதான் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் அசம்பிள் பண்ணோன்னா ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு கேபினெட்டில் ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கனெக்ஷன் கொடுத்து அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால், ஒருவேளை இந்த கிட்டு வேணும் இல்லை பவர் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பாருங்கள், ரெடிமேடாக இருக்குது, வித் கனெக்டிங் ஒயரோடு இருக்குது. விலை 2500 ரூபா வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் வேறு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் காமிச்சோம். இப்போ பாருங்கள், ஒரு ஷாம்கான் கம்பெனியினுடைய ஒரு 5 இன்ச்சு இதில் சப் இருக்குது, கூடவே ஒரு டியூட்டர் இருக்குது. இந்த பாக்ஸு இதனுடைய பேர் எடுத்துட்டிங்கன்னா 1500 ரூபா வரும். பின்னாடி ஒரு ஹேர் ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? நல்ல குவாலிட்டி, லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு நிறைய ஸ்பீக்கர் இருக்குது, நிறைய விலையில் இருக்குது. பட் இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் ஒரு புக்ஸெல் ஸ்பீக்கர் இந்த மாதிரி நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.